ஆட்டு பண்ணை வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்டார்டிங்ன்றதுனால கன்சல்ட்டிங்கை டிபெண்ட் பண்ணுறாங்க. ஆட்டு கொட்டையை அமைக்கிறதுலேருந்து விற்பனை வரைக்குமே அவங்களே டிபெண்ட் பண்ணும்போது நம்ம உழைப்புக்கான முழுமையான பலன் கிடைக்காம போகுது. இப்போ அந்த கவலை இல்லை. ஏன்னா என்னுடைய முழு ஃபார்மிங் எக்ஸ்பீரியன்ஸுமே நான் வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் தனியாக ஸ்டார்ட் பண்ணி உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதுக்காக மறக்காமல் விக்கி ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் டு த விக்கி ஸ்மார்ட் சேனல் ஃப்ரம் வி இன்டெகிரேட்டட் ஃபார்ம்ஸ். ஆடுகளை வாங்குறதுல தான் கன்ஃபியூஷனே இருக்கும், எங்கே எப்படின்னு சொல்லிட்டு. முதல்ல எங்கே வாங்கணும்னு சொல்லிடுறேன். பெருவாரியாக நம்ம சந்தைகளில் தான் போய் ஆடுகள் பிடிப்போம். பெரும்பாலான சந்தைகளில் கறிக்கு தான் வந்து சேருது. வளர்ப்புக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் வருது. நம்ம பண்ணைக்கு எத்தனை ஆடு தேவைப்படும்ன்றது ஒரு கணக்கு இருக்கும். அது டேலி ஆகிற வரைக்கும் நீங்கள் நல்ல ஹெல்த்தியான ஆடுகளாக செலக்ட் பண்ணி அடிக்கடி சந்தைக்கு போய் தான் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கால்நடையில் இருக்கக்கூடிய மருத்துவருடைய அட்வைஸோட இல்லையா எக்ஸ்பீரியன்ஸான வியாபாரிகளை வச்சு நீங்கள் ஆடுகளை பிடிங்க. அப்போ தான் நல்ல ஆடுகளாக பிடிக்க முடியும். நீங்கள் தனியாக போய் பிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஹெல்த்தியான ஆடுகளை பிடிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பேரம் பேசுறதுக்குன்னு ஒரு சந்தை மொழின்னு ஒன்று இருக்குது. அதையும் நீங்கள் கோத்ரூ பண்ணிட்டு போனீங்கன்னா ஈஸியாக ஆடுகளை பிடிச்சிடலாம். அடுத்ததாக உங்கள் ஊரை சுற்றி ஆட்டு பண்ணைகள் ஏதாவது இருக்கா, இல்லை தூரமாக இருந்தாலும் பரவாயில்ல, பண்ணைகள் எங்கெங்கே இருக்குன்னு சொல்லிட்டு மேப் பண்ணிவிட்டு அங்கே போய் ஆடு பிடிங்க. அது சந்தையை விட பெட்டர்னு சொல்லுவேன். ஏன்னா அங்கே டிவார்மிங்லாம் கரெக்டாக பண்ணி சீசனுக்கு ஏற்ற மாதிரி தடுப்பூசிலாம் போட்டு சரியாக பராமரிச்சிருப்பாங்க. நாம் நல்ல ஹெல்த்தியான ஆடுகளை அங்கேருந்து பிடிக்கலாம். டிஸ்ட்ரிக்ட் வைஸாக அரசாங்க பண்ணைகளும் இருக்குது. அங்கேருந்தும் நீங்கள் ஹெல்த்தியான ஆடுகளை பிடிக்க முடியும். நீங்கள் அங்கேயும் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள். இரண்டாவதாக நம்ம ஆடுகளை எப்படி வாங்கணும்னு நான் சொல்கிறேன். நிறைய சஜஷன் சொல்லுவாங்க. குட்டி ஆடுகளை பில்லு சாப்பிட்ற அளவுக்கு வாங்கலாம். ஏன்னா ஒரு பெரிய ஆடு வாங்குற காசுக்கு 2-3 குட்டி ஆடுகளை வாங்கி வளர்த்து விற்ற லாபம்னு சொல்லுவாங்க. அந்த கான்செப்டே தப்பு. ஏன்னா அந்த மாதிரியான குட்டி ஆடுகள் ஹெல்த்தியான ஜெனரேஷனில் தான் வந்திருக்கான்னு தெரியாது. ஏன்னா தாய் ஆடுகளை பார்த்துருக்க மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஆடுகளை சேல்ஸே பண்ண மாட்டாங்க மேக்ஸிமம். ஏன்னா வளர்த்து விற்றா தானே லாபம். அப்படி இருக்கிற பட்சத்தில் சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குன்னு அர்த்தம். அப்படி கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய ஆட்டுக்குட்டி நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா நாம் பராமரிக்கிறது கஷ்டம். ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகிடும். ஸோ சளி ஜுரம்லாம் வந்துடும். பொதுவாக வரது சகஜம் தான். ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் இருக்குல்ல. அப்படி இருக்கும்போது லிவர்லாம் அதில் பாதிப்பாயிருக்கும். நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் அது இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நம்ம என்ன தான் கஷ்டப்பட்டு பராமரித்து மெயின்டைன் பண்ணாலுமே கூட அதனுடைய வளர்ச்சி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எதிர்பார்த்த வெயிட்டும் கெயின் ஆகாது. இப்படிப்பட்ட ரிஸ்க் இருக்குது. அதனால் நாட்டாடுகளாக இருந்தால் 10-12 கிலோக்கு மேலே வாங்குங்க. இதுவே தலைச்சேரி, இதுவே நீங்கள் சேலம் பிளாக்கு, அப்புறம் இந்த கொடி ஆடுகள்லாம் வாங்குறீங்கன்னா 15-20 கிலோவில் கூட நீங்கள் வாங்குங்க. அப்படி வாங்கினா நமக்கு ஹெல்த்தியான ஆடுகளாக பார்த்து வாங்கிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ரொம்பவே முக்கியம். அதனால் நீங்கள் கொஞ்சம் பல்லு கம்மியான பட்ட ஆடுகளாக கூட கொஞ்சம் ஏஜான இருந்த ஆடுகளும் வாங்க. ஏன்னா அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் 2-3 குட்டி போடுற ஆடாக கூட இருக்கும். ஸோ இப்படிலாம் வாங்கி நீங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன் ப்ரொடக்ஷன் முக்கியம்னு சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க கெடா ஆடுகளாக வாங்கி நீங்கள் வளர்த்து விற்றுலாம், உடனே நம்ம இன்ஸ்டண்ட்டாக வருமானம் பார்க்கலான்னு சொல்லுவாங்க. அதுவும் தப்பு. ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி இருந்தால் தான் நிலையான வருமானம் வரும், பெருசான லாபமும் நம்ம பார்க்க முடியும். மூன்றாவதாக எப்படி பிரீடை சூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். நீங்கள் வேறு ஸ்டேட்லேயோ இல்லை வெளி டிஸ்ட்ரிக்ட்லையோ வாங்குறீங்க அப்படின்னா கம்மியான அளவில் தான் வாங்கணும். இப்போ 4 ஜோடி 5 ஜோடி வாங்கினா போகுது. ஏன்னா இப்போ நம்ம கிளைமேட்டுக்கும் நம்ம மண்ணுக்கும் அடாப்ட் ஆகணும். நீங்கள் அதிகமாக வாங்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இன்ஃபெக்ஷன் வந்துடும், மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். ஸோ கம்மியான அளவில் இருந்து நீங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கொடி ஆடுகள்லாம் காடுகள் மலைகளில் மேயக்கூடியது. அது நார்மல் ஆடுகள் மாதிரி ஃபீல்டில் கிரேசிங் விட்டோம் அப்படின்னா வளர்ச்சி கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா தேவையான சத்து கிடைக்காது. நம்ம அடிஷ்னலாக பில்லுலாம் கட் பண்ணி போடணும். அது மட்டும் இல்லாமல் மரம் செடி கொடி வகைகள்லாம் நம்ம அதுக்கு அடிஷ்னலாக நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்கும் தீவனமாக. ஸோ அப்படி கொடுத்தா தேவையான அளவுக்கு வெயிட் கெயின் ஆகும். இதனுடைய ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் மேயாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மரத்துடைய கிளைகள்லாம் போயிட்டு அதை அழுத்தி மற்ற ஆடுகளையும் அதை சாப்பிட வைக்கும். சேலம் கருப்பும் அப்படி தான். கொடியாடுகள் மாதிரியே நம்ம அடிஷ்னலாக தீவனம் கொடுக்க வேண்டியது இருக்கும். பில்லுலாம் கட் பண்ணி போடணும். மேய்ச்சலை மட்டும் விடாமல் நீங்கள் வந்து செடி கொடிகள் வகைகள் கொடுக்கணும். கலப்பு தீவனம்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு ப்ராப்பராக வெயிட் கெயின் ஆகிடும். தலைச்சேரி ஆடுகளை வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க நீங்கள் மேய்ச்சலை கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஃபார்மில் வச்சே மெயின்டைன் பண்ணிக்க முடியும். நீங்கள் வந்து பில்லுங்களை கட் பண்ணி போடலாம், இல்லை செடி கொடிகளை கட் பண்ணி போடலாம். புண்ணாக்கு தண்ணி கலப்பு தீவனம் இப்படி கொடுத்தே நீங்கள் வெயிட் கெயின் பண்ண வைக்க முடியும். செம்மறி ஆடுகளை நீங்கள் வளர்க்கணும்னு விரும்புகிறவங்க 6 மந்த் ப்ராஜெக்டை வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் 3 மந்த் குட்டிகளாக வாங்கி அடுத்த 3 மாதம் அதில் வெயிட் கெயின் பண்ண வச்சு நீங்கள் வித்துருங்க. சம்மர் சீசனோடு முடிச்சுக்கோங்க. நீங்கள் மழை காலத்தில் கொண்டு ரொம்பவே கஷ்டம் பராமரிக்கிறது. ஏன்னா ரொம்பவே சென்சிட்டிவ். அது மட்டும் இல்லாமல் அது எஃப்எம்டி அதுக்கான வேக்சினேஷன்லாம் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் மெயின்டைன் பண்ண முடியும். நார்மலாக நாட்டாடுகள் மாதிரி கொஞ்சம் நம்ம கேர்லெஸ்ஸாக விட முடியாது. ஏன்னா அதுக்கு ஏதாவது நோய் வந்தாலுமே நாட்டாடுகள்லாம் நல்லா தாங்கும். ஆனால் இது தாங்கவே தாங்காது. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் யாராவது ஒருத்தர் செம்மறி ஆடுகள் வச்சிருக்காங்க அப்படின்னா அது வழித்தடத்தில் மேயிற நம்ம ஆடுகளுக்கும் நோய் வரும்னுலாம் சொல்லுவாங்க. அப்படியும் வந்திருக்கு. ஸோ அதனால் அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. அப்படி பார்த்துக்கோங்க. இல்லை உங்கள் ப்ரொடக்ஷனுக்காக நீங்கள் பண்ணுறீங்க, இதை நான் பெருசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் அதை ஓவர் எஃபர்ட் போட்டு ஓவர் கான்சன்ட்ரேட் பண்ணி தான் பண்ண முடியும். அப்கமிங் வீடியோஸில் ஃபீட் மேனேஜ்மெண்ட், மெடிசன் மேனேஜ்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் ஃபார்மிங் டெக்னாலஜிஸ்லாம் என்ன, இது இல்லாமல் எக்கனாமிக்கலாக எப்படிலாம் நம்ம ஃபார்மை நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்றத நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். மறக்காமல் விக்கி ஸ்மார்ட் சேனலை சப்ஸ்கிரைப், லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.